அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி என்பது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான காலமாகும். இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் என்பதற்கேற்ப பலன்கள் மாறுபடும். சனி என்பது கர்மபலன் தரும் கிரகம் என்பதால் உழைப்புக்கு தக்க பலன் கிடைக்கும் காலமாக இது அமையும். இதுவரை உங்களது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி தைரிய வீரியஸ்தானத்திற்குச் செல்கிறார். 3ஆம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் பாக்யஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் பார்க்கிறார். பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகியிருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ற பழமொழி ஜோதிடத்தில் மிகவும் பிரபலம். இந்த வருடத்தில் நடைபெறும் முக்கியமான பெயர்ச்சியாகவும் இது உள்ளது. இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சியில் மகரம் ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் வாருங்கள். மகர ராசியினருக்கு 7.5 சனியிலிருந்து பரிபூரண நிவர்த்தியடைந்துள்ளீர்கள். 2ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்குச் சென்றுள்ளார். உங்கள் ராசிநாதனே சனி பகவான்தான். அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குமுறல்கள், 7.5 வருடமாக இருந்து வந்த வருத்தம், மனக்கசப்பு நீங்கும். இந்த சனிப்பெயர்ச்சியால் சுபபலன்கள் மிகுதியாக நடைபெற வாய்ப்புள்ளது. கராரான செயல்பாடுகளால் மட்டுமே பொருளாதார வரவுகளை பெற முடியும். இல்லையால் பலரது பரிகாசத்திற்கு ஆளாக நேரிடும். இப்பொழுது உள்ள கிரக நிலையில் சாந்த குணம் பாதியும் உக்ரகுணம் பாதியுமாக கலந்திருக்கும். சூழ்நிலைக்கேற்ப எதை பயன்படுத்தினால் வெற்றி என்பதை உணர்ந்து செயலாற்றி தக்க புகழை பெறுங்கள். வண்டி வாகனத்தில் மிகுந்த கவனம் தேவை. வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என அனைத்துவித நல்ல மாற்றங்களும் உண்டாகும். தனிப்பட்ட தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகும். தாய் தந்தையரை சந்திக்காமல் இருந்தவர்கள் மீண்டும் சந்திக்கும் யோகம் உண்டாகும். தாய் தந்தைக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டத்திற்கு நல்ல மருத்துவர்கள், மருந்துகள் கிடைக்கும் யோகம் உண்டாகும். நல்ல வழிகாட்டி, நல்ல குரு கிடைப்பார்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவு முறையில் இருக்கும் மனத்தாங்கல்கள் தீரும். உங்கள் மீது அக்கறை கொண்டிருந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் எல்லாம் தீரும். அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களை வருத்தப்படச் செய்தவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகிச் செல்லும் யோகம் உண்டாகும். கணவரால், அப்பா அம்மாவால், நண்பர்களால் தொந்தரவு, வேலை செய்யும் இடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள், நம்பிக்கை மோசடிகள், உங்கள் மீது அன்பு கொண்டிருந்தவர்களால் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும். அவர்கள் சொன்ன அவச்சொற்கள் எல்லாம் மாறிவிடும். பிள்ளையார்பட்டிக்கு சென்று வருவது, அபிஷேகம் செய்வது ஏற்றத்தை தரும். குடும்பத்தில் வெகு காலமாக ஆண் பிள்ளை புத்திரப்பேறு எதிர்பார்ப்பில் உள்ள தம்பதியருக்கு குலதெய்வ அருளால் அனுகூல பலன் கிடைக்கும். பூமி, மனை, விவசாய நிலம் போன்றவைகளில் தகுந்த கவனம் செலுத்தி நல்ல வருமானம் பார்ப்பீர்கள். உடன் பிறந்தோரிடம் அனுசரணையாக இருப்பது எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையையும் வரவழைக்காது. உத்தியோகஸ்தர்கள், மேலதிகாரிகள் உங்களுக்கு தேவையான ஒன்றை வாங்கிக் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார்கள். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம். உடன் பணிபுரிபவர்கள், உங்களிடம் எதிரித்தனம் காட்டியவர்கள் சிலர் சமரச முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். மறப்போம் மன்னிப்போம் பாணியில் நடந்து கொள்ளுங்கள். தொழிலதிபர்கள், உங்கள் தொழிலிலும் செயல்பாட்டிலும் பிறரது குறுக்கீடு இல்லாமல் செயல்பட்டு தகுந்த வெற்றி பெறுவீர்கள். தந்தையின் பேச்சுக்கேற்றபடி செல்வதும் மூத்த அனுபவசாலிகள் பேச்சுக்கு மரியாதை தருவதும் உங்கள் வெற்றிக்கு அடிகோலாய் அமையும். உங்களது உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது இப்பொழுது மிக அவசியம். பெண்கள், அரசு மற்றும் தனியார் துறை அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்கள் பிறரது குறுக்கீடு எதுவுமின்றி சுயமான சிந்தனையுடன் செயல்பட்டு அதிகாரிகளிடத்தில் நற்பெயர் பெறுவார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி சிறந்த குடும்ப நிர்வாகியாக திகழ்வார்கள். ஆபரணச் சேர்க்கை சாதகமான நிலையில் உண்டு.
ஜூலை மாதத்தில் இருந்து ஆண்டு இறுதி வரையில் உள்ள காலகட்டத்தில் நண்பர்களுடன் இணக்கமாக செயல்படுவீர்கள். வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் கைவந்து சேரும். உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயங்களை நண்பர்கள் மறந்துவிடுவார்கள். அதே நேரம் சில அனாவசிய செலவுகளையும் செய்ய நேரிடும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு தீர்த்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு என்று தனி பாணியை அமைத்துக்கொண்டு செயல்படுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நஷ்டங்கள் ஏற்படாமல் தப்பித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கலைஞர்கள் ஓய்வில்லாமல் உழைத்து நல்ல புகழை பெற வேண்டிய காலகட்டம். உடன் இருப்பவர்களை கண்காணிக்க வேண்டி வரும். திறமைசாலிகள் உங்களை தேடிக் கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து உடன் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எதிர்கால கனவுகளை நிறைவேற்ற துணை இருப்பார்கள். அரசியல்வாதிகள் பிறர் பேச்சுகளை நம்பி ஏமாற வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். எதிலும் கவனம் தேவை. அலைச்சல் அதிகம் ஏற்படக்கூடுமாகையால் நேரத்திற்கு உணவருந்தி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். புதிய மாற்றங்களை ஓரிரு வாரங்களுக்கு ஒத்திப்போடுவது நிம்மதி அளிக்கும். பிரிந்து போனவர்கள் மறுபடியும் உங்களை சந்திக்க நேரலாம். மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முன்பு இருந்ததைக் காட்டிலும் இப்பொழுது முழு கவனம் படிப்பில் ஏற்படும். கலை, இசை, பரதநாட்டியம் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு வெற்றியை ஈட்டுவார்கள். தக்க சன்மானமும் புகழும் உண்டு. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். இந்த சனிப்பெயர்ச்சியால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனை தீரும். குடும்பத்திற்கு தேவையான பொருள்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகை இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த ஆண்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள் குறைந்த முதலீட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற காலகட்டம் இது. பணத்தை விட அதிக உழைப்பின் மூலம் செய்யும் தொழில் அதிக வருவாய் கிடைக்கும். திருவோணம் இந்த சனிப்பெயர்ச்சியால் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்க்கலாம். பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவார்கள். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். இந்த ஆண்டு தீவிர முயற்சியின் பேரிலேயே அரசிடம் இருந்து தான் கோரிக்கைகள் நிறைவேறும். புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த சனிப்பெயர்ச்சியால் எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும். வியாபாரிகள் சிலர் வெளிநாட்டில் கிளைகள் தொடங்குவார்கள். குலதெய்வத்தை வணங்குவதில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்பு உயரும். மாதத்தில் ஒரு சனிக்கிழமை விநாயகரையும் அனுமனையும் வழிபாடு செய்வது சகல விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு போடும் நபர்களுக்கு தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் நல்ல காலகட்டம். பெரிய பதவி, உயர்வு, கௌரவத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம்.